இந்த செவ்வாய்க்கிழமை நான் ஊருக்கு வந்ததுனால வீட்டில் பண்ணுற முருகன் பூஜை என்னால் பண்ண முடியல. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்துட்டு ரொம்ப பழமையான முருகன் கோவில். நான் வந்துட்டு வேலும் சேவல் கொடியும் வாங்கியிருந்தேன். சேவல் கொடி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு கரெக்டாக அமைப்பாக கிடைக்கவே இல்லை. இப்போ தான் கிடச்சிது. இதை வந்து முருகன் சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி சாமியும் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாமிக்கு வந்துட்டு செவ்வரளி பூ மாலை, அப்புறம் கொஞ்சம் உதிரியாக ரோஸ் வாங்கியிருந்தேன். சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கியாச்சு. இது வந்து கோவிலுக்கு பின்னாடி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா காற்றும் வந்தது. அதனால் நானும் லக்ஷ்னாவும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். இந்த கோவிலில் வந்துட்டு சாமியோட கர்ப்பகிரகம் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அது நான் எப்போவுமே நினப்பேன். ஆனால் இந்த தடவை தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். பொதுவாக ரொம்ப பழமையான கோவிலில் ஆண் தெய்வங்களோட முகம் வந்துட்டு பிரைட்டாக தெரிகிற மாதிரி லைட் போட மாட்டாங்களாம். அந்த விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் கர்ப்பகிரகத்தில் இருக்குமா. இது வந்துட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேட்டாச்சு. முருகன் கோவில் அப்படின்னாலே விசேஷம்தான். இது முருகனுக்குனே இருக்கிற தனி கோவில். அதில் முருகன் தனியாக அழகாக காட்சி தருவார்.